ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா? இன்றைக்கி ஒரு நைட் ரொட்டீன் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது லாஸ்ட் வீக் வந்து எடுத்தது. இதில் வந்து ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக அந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி வந்து கேட்டிருந்தாங்க. இதில் அந்த ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நாளாகவே தொடர்ந்து வந்து எனக்கு அந்த கமெண்ட் வந்து பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. பன்னீர் பட்டர் மசாலா போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. அது எதனால் வந்து என்னால் போட முடியலன்னா, போட முடியாததுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். அவங்க வந்து அந்த ரெசிபி வேணும்னா கூட அவங்க யூடியூப்லேயே வந்து சர்ச் பண்ணி கூட அவங்க ரெசிபி வீடியோ தனியாக நிறைய வரும். அதில் பார்த்து கூட அவங்க வந்து செஞ்சுருக்கலாம். இருந்தாலும் வந்து அவங்க என்கிட்ட தொடர்ந்து வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது உடனே என்னால் ஷேர் பண்ண முடியாமல் இருந்ததுக்கு நான் முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். அது எதனால வந்து பார்த்திங்கன்னா, இந்த பன்னீர் இதுக்கு முன்னாடிலாங்க நாங்கள் லோக்கலில் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுவும் எப்பயாவது தான் வாங்குவோம். அது ரேட் அதிகமாக இருக்கும். 200 கிராமே வந்து 120 ரூபா கிட்ட வந்து வரும். அதனால் அது எப்பயாவது தான் வாங்கி வந்து செய்வேன். அதனால தான் இவ்வளோ நாள் டிலே ஆகிடுச்சு. நான் பன்னீர் வாங்கும்போது தான் வந்து என்னால் அந்த ரெசிபி எடுத்து ஷேர் பண்ண முடியும். நான் அன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுதான் வந்து வீடியோ எடுத்திருக்கிறேன். பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் கேட்குறேன். நேற்று சொல்ல மறந்துட்டியாடி? அவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் உனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ சொல்லு. சூப்பர். சரி, என்ன நான் வாங்கியிருக்கு சொல்லு, கடகடன்னு சொல்லு. பன்னீர், பட்டர் 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 ஃபிஷ் ஃப்ரை மசாலா. அது எவ்வளோ? 20 ரூபீஸ் தான் இருக்குது. இது 30 ரூபீஸ் தான். முள்ளங்கி வந்து 6 ரூபாய் தான்டா அந்த ஒரு பெரிய முள்ளங்கி. இது வந்து பிட்டர் கார்டுல பாவக்காய் வந்து 20 ரூபாய். கிரீன் பீஸ், அம்மா இந்த கிரீன் பீஸ் உரிச்சு கூட நான் அந்த பட்டர் மசாலால போடுறேன். ஓகேவா? அது வேணாமா? சரி, வேணானா விடு. போட்டாலும் போடலாம், வேணானா விடலாம். இது வந்து வேணானா விட்டுடுங்க. இது வந்து 10 ரூபாய் தான். மல்லி 6 ரூபாய், புதினா 5 ரூபாய். இது என்னது? பீன்ஸ் எவ்வளோ? பீன்ஸ் 17 ரூபாய். கேபிச்சுங்கடா. பீஸ் கணக்காங்க 14 ரூபாய். இது முட்டைக்கோசு காலிஃப்ளவர் ஒன்று 15 தானா? பரவாயில்லையா? இது 30 ரூபாய். கடையில் ஒன்றும் இல்லை, காய்கறி கடையில் 30 ரூபான்னு வருது. இது பரவாயில்ல, 2 பீஸ் சேர்த்து 30 ரூபா தான். அப்புறம் இதுல எது உனக்கு வேணும்? எனக்கா இது பர்பிள் எல்லோ. இது வந்து நெல்லிக்காய் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கு. நெல்லிக்காய் 30 ரூபா. ஜிஞ்சர் வந்து 15 ரூபா. இது வந்து என்னது? வெண்டைக்காய் லேடிஸ் ஃபிங்கர் வந்து 18 ரூபா. இது என்னது? பச்சை மிளகாய் 15 ரூபா. கேரட் எவ்வளோடி? கேரட் 20 ரூபா தான். கிலோக்கு 35 ரூபா தானேங்க கிலோ. பீட்ரூட் கிலோ 35. இது வந்து 15 ரூபா தான். ஒரு 3 பீட்ரூட் 4 பீட்ரூட் வந்து கடையில் வச்சுட்டு 20 ரூபா. மொத்தமாகவே 15 தான். இது மொத்தமாகவே 20 ரூபா தான். பரவாயில்ல. சரி, உனக்கு ஒரே ஒரு வேலை. என்ன வேலை சொல்லு? ஃப்ரிட்ஜில் வைக்கணும். என்ன எடுத்து பூசிட்டு ஸ்டவ் இருக்குல ஆன் பண்ணி காமிச்சீங்கன்னா இதுக்குள்ள இருக்க புளியெல்லாம் இருக்கும். யார் சொன்னா உனக்கு? எப்படி சொன்னா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இதை கட் பண்ணி கொஞ்சம் நல்லா சூடா இருக்கும் தண்ணியில. அப்படிலாம் பண்ணக்கூடாது. உப்பு போட்டு கொதிக்க வச்சோம்னா போயிடும். ஓடி போயிடும். அது அப்படி பார்த்ததே இல்லையா வீடியோல? அப்படிதான் பார்த்தேன். சரி, எனக்கு சப்பாத்தி போடுறத தொடச்சிட்டு சப்பாத்தி போடணும். கொரியண்டர் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது புதினா. அப்ப ஏன் கொரியண்டர்ல கூட கொஞ்சம் கடைசியா போடுவோம். அதான் தரேன், நிறைய போட்டு தரேன் உனக்கு. போ இப்ப வாஷ் பண்ணிட்டு தரேன். வாஷ் பண்ணாம எப்படி சாப்பிடுவேன்? இதை கொண்டு வச்சிருவாங்க. அழகா வைக்கணும். அப்படியே கும்பலா போடக்கூடாது. அதனால கீழே வச்சிரு. ஃப்ரிட்ஜ் கிட்ட கொண்டு வச்சிரு. அம்மா எடுத்துக்கிறேன். ஃப்ரிட்ஜ் கீழே வச்சுட்டு அம்மா கொண்டு எடுத்துக்கிறேன். பொறுமையா ஓடாம. ஃப்ரிட்ஜ் ஆள் இருக்காங்க. கீழே ஓடாம பொறுமையா ஓடாம போ. நடந்து போ, குதிக்காம போ. நல்லா தொடடிட்டாங்க. தொடச்சிட்டியா? கொஞ்சமா தண்ணி தெளிக்கிறேன். நல்லா தொடச்சு விடு. சரியா? நல்லா தொடச்சிடு. நல்லா அழகா தொடங்க. திருப்பி ஏறக்கூடாது. அது மேலே கால் வச்சு ஏறக்கூடாது. அது மாதிரி சப்பாத்தி போடணும். இல்லை சரியா? நல்ல பிள்ளை. எனக்கு வேலைலாம் செய்துட்டு என் தங்கம்.
நல்ல பிள்ளையாச்சு தங்கம். ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியடி? சரி, படிக்கிற வேலை இருக்கா? படிக்கிற வேலை இருக்கு. சரி போய் பண்ணு. காலையில பண்ணிடுவேன். சரி இப்ப போய் பண்ணு கொஞ்ச நேரம். அம்மா சமைக்கிற வரைக்கும் போய் செய் ஓடு. புக்ஸ்லாம் எடுத்து வை, பேக்ல எல்லாம் இருக்குதான் செக் பண்ணு. எரேசர் பென்சில்லாம் பாக்ஸில் போட்டு வை. எல்லாம் கண்ணாதான் வச்சுருந்தேன். போ எல்லாம் எடுத்து பேக்ல. சூப்பர் டிஷ் நான் இன்னும் நான் பண்ணிடுறேன். தேங்க்யூ தேங்க்யூ சொன்னா என்ன சொன்னோம்? பன்னீர் கட் பண்ணி தெரியாம ஏன் கட் பண்றதுக்கு ஆசைப்படுவேன்? பன்னீர் கட் பண்றதுக்கு ஆசைப்படுவேன்? ஹோம்ஒர்க் எழுத பண்ணி முக்காவாசி போட்டுக்க, பாதி எடுத்து வச்சு அப்புறமா செஞ்சு காய்கறிகள்லாம் அதுக்கப்புறம் இந்த பன்னீர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸில் போய் வாங்கும்போது ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க வந்து இருக்குது. இந்த மார்க்கெட்டில் 20 ரூபா கூறுலாம் வந்து வாங்குவோம் இல்லைங்களா காய், அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது அந்த அளவு தான் வந்து காய்கறிகள்லாம் எடுப்பேன். இந்த 15 ரூபா 18 ரூபா அந்தமாரி ரேஞ்சு தான் வரும். ஆனால் புதினா மல்லிலாம் இங்கே மார்க்கெட்டில் ஒவ்வொரு கட்டு 10 ரூபா 10 ரூபான்னு விற்பாங்க. அங்கெல்லாம் வந்து 5 ரூபா 6 ரூபா ரேட்டு தான் வந்து வரும். அந்த சைடு போனோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வாங்கிட்டு வந்துடுவேன். அது இல்லாமல் இந்த பன்னீர் வந்து ஆஃபரில் போடுவாங்கங்க. இப்போ நம்ம வெளியில் 200 கிராம் பன்னீர் வந்து ஒரு 120 எனக்கு சரி ஞாபகம் இல்லை அந்த ரேட் வரும். அங்கே 400 வந்து பார்த்திங்கன்னா 130 ரூபா இல்லை 140 ரூபா எனக்கு நான் பார்த்து எனக்கு சரி ஞாபகம் இல்லை அந்த ரேட்டு தான் வரும். அது ஆஃபரில் இருக்கும் எப்போதுமே. அதை நான் வாங்கிட்டு வந்துடுவேன். அதனால தான் இவ்வளோ நாள் டிலே ஆகிடுச்சிங்க எனக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி போடுறதுக்கு. இந்த வாட்டி பட்டரும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பட்டர் போட்டு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் பட்டர் இருந்தால் போடுவேன். அதாவது வீட்டில் நம்ம அந்த பாலடையில் எடுத்த பட்டர் இருந்தால் செய்வேன். அப்படி இல்லைன்னா ஆயில் ஊற்றி தான் வந்து செய்வேன். சரி இன்றைக்கி பட்டர் போட்டு செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிறனால நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன் கடையிலேருந்து. இப்போ வாங்கிட்டு வந்த பன்னீரை வந்து ஒரு 2 தடவையே வந்து நான் செஞ்சுப்பாங்க. இன்றைக்கி கொஞ்சம் கூட போட்டு தான் வந்து செஞ்சுருக்கிறேன். கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது பசங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து சும்மா வெறும் இந்த மசாலா ஐட்டம் மட்டும் வந்து போட்டு தோசைக்கல்ல ஃப்ரை மாரி பண்ணி கொடுத்துருவேன். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பன்னீர் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸு தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எடுத்துருக்கிறேன். அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கும் போதே சாதனா குட்டி மாவு பிசைஞ்சு கொடுத்துட்டா சப்பாத்திக்கு. இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து விருப்பப்படாதுங்க. ஆனால் அவங்க 3 பேரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே நல்லா வந்து வதக்கிட்டு அரைச்சிக்கணும், அவ்வளோதான். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இது நல்லா வந்து வதக்கிக்க போகிறேன். மேக்ஸிமம் வந்து இப்போ ஏதாவது ஒரு சமையல் வந்து பண்ணுறோம்னா எண்ணெய் இருக்கிறத வச்சு மேக்ஸிமம் வந்து செஞ்சுருவாங்க. அது நல்லா இருந்தாலும் சரி இல்லை சுமாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலுமே அது வந்து எண்ணெய் இருக்கிறத வச்சு தான் வந்து சமைப்பேன். மெயினாக பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் மெயினாகவே இன்றைக்கி வந்து பன்னீர் வாங்கிட்டு வந்து செய்கிறேன். சாதனா குட்டி வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தானே செய்கிறீங்க, அதுக்கு பட்டர் போட்டு செய்யுங்களேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி கேட்டால் அவளுக்காக தான் மெயினாக அது பட்டர் வந்து வாங்கினேன். பட்டர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவசியம் இல்லை. அது வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் இதுக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இல்லை தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து இருந்ததுன்னா அது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. அது 2மே இல்லைன்னா நான் அதை தான் வந்து நான் சேர்த்துப்பேன். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு வதங்கினதெல்லாம் ஆறிருந்தது. அதை வந்து இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். மெயினாக இதுக்கு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மாரி செய்யணுன்னா அதுக்கு இந்த கஸ்தூரி மேத்தி, அதாவது வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை வந்து தேவைப்படும். இந்த ஃப்ரெஷ் க்ரீம்லாம் வந்து தேவைப்படும். பட்டர் இருந்தால் வந்து செய்யலாம். இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அதுமாரி நம்ம வீட்டிலே வந்து செய்யலாங்க. நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா பட்டர் மட்டும் வாங்கியிருக்கிறேன். பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து வெறும் ஆயிலில் கூட வந்து செஞ்சுக்கலாம். கஸ்தூரி மேத்தி அப்புறம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாமல் தான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கிறேன். நான் செய்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பட்டர் மட்டும் தான் நான் எக்ஸ்ட்ரா தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து நல்லா வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து ஜீரகமும் ஒரு 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு கிராம்பு சேர்த்துருக்கிறேன். அது பொரிஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து இதை வதக்கிக்கலாம், கருகிடக்கூடாது. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, அதுவும் இது கூடவே வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. சீக்கிரமும் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நான் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து நான் பண்ணுவேன்.
அந்த சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கும்போது நான் கூட வந்து யோசிச்சேங்க. அவங்க வேணும்னா அந்த ரெசிபியை வந்து அவங்க யூடியூப்பில் சர்ச் பண்ணி கூட வந்து அவங்க செஞ்சு பார்த்துருந்துருக்கலாம். இருந்தாலும் தொடர்ந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இது ரொம்ப டிலே ஆகி தான் வந்து போடுற ரீசன் இது தான் சிஸ்டர். நான் எப்போ பன்னீர் வாங்க முடியுமோ அப்போ தான் வந்து செய்ய முடியும். அதுமாரி இன்னொரு சிஸ்டர் தொடர்ந்து இந்த ராகி இடியாப்பம் ரெசிபி வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் அது நாளைக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் ராகி இடியாப்பம் வந்து செஞ்சுருவேன். அதில் நான் ரெசிபி வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அன்றைக்கி தான் வந்து ராகி இடியாப்பம் வந்து செஞ்சாங்களா, செஞ்சதுமே உடனே வந்து நான் திருப்பி வந்து செய்ய மாட்டேங்க. 1/2 கிலோ மாவு தான் வந்து வாங்குகிறோம். அது வந்து ஒரு 2 தடவை 3 தடவை யூஸ் பண்ணுற மாரி தான் வந்து நான் பார்த்து யூஸ் பண்ணுவேன். அதுவும் உடனே வந்து நான் செய்ய மாட்டேன். அதனால தான் நீங்கள் கேட்ட ரெசிபியெல்லாம் என்னால் வந்து உடனே ஷேர் பண்ண முடியலன்னு, அது கொஞ்சம் டிலே ஆகி தான் என்னால் ஷேர் பண்ண முடியுது. இதுதான் வந்து ரீசன், வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா நம்மளாம் பட்ஜெட் போட்டு தாங்க அந்த மளிகை பொருட்கள் எல்லாமே வாங்கி அந்த மாதத்துக்கு வந்து ஓட்டுறது. அதனால் நினச்ச நேரம் டக்குன்னு எல்லாத்தையும் உடனே நான் வந்து செஞ்சிட மாட்டேன். ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் என்னென்ன தேவையோ அது பட்ஜெட் போட்டு தான் வந்து வாங்குவேன். அது அந்த ஒரு மாதத்துக்கு வந்து வர மாரி அதுக்கு தகுந்த மாரி தான் பிளான் பண்ணி நான் வந்து சமையல் செய்கிறதா இருந்தாலும் ஸ்நாக்ஸ் செய்கிறதா இருந்தாலுமே வந்து நான் பண்ணுவேன். பார்த்து கொஞ்சம் சிக்கனமாக தான் வந்து செய்வேன். என்ன வாங்குறோனோ, என்ன செய்கிறோனோ அது எல்லாமே தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதில் சில பேர் இதுமாரி ரெசிபி கேட்குறீங்க. அது உடனே ஷேர் பண்ண முடியலையேங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3/4 கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துருக்கிறேன். நம்மளுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதை தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொஞ்சம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா கடைசியாக தான் வந்து பன்னீர் சேர்க்கணும். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான, ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இந்த மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை கடைசியாக வந்து இந்த கஸ்தூரி மேத்தி, ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா வெறும் மல்லித்தழையை வந்து பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். சப்பாத்திக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இதில் ஒன்று சேர்க்குறதுக்கு சொல்ல மறந்துட்டேன். இல்லை இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். இது ஒரு சிம்பிளான ஒரு விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.